குபுல் அசோசியேஷன் சார்பாக யோமல் குட்ஸுடைய நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது ரம்லான் மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமையை பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக என்று குரல் எடுப்பதற்கு மறைந்த மாபெரும் ஆத்ம ஞானி இமாம் ஹுமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒன்றதாகும். இமாம் ஹுமைனி அவர்கள் சொன்னார்கள், பாலஸ்தீனம் என்பது யாருக்கும் சொந்தமானது கிடையாது, அது முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட சொத்து என்று சொன்னார்கள். அங்கே இஸ்லாத்தில் இரண்டாவது பெரிய பள்ளிவாசலான பைத்துல் முகத்தஸ் இருக்கின்றது. அந்த இடம் அண்மை காலத்தில் தவறாக ஆக்கிரமிக்கப்பட்டு யூதர்களுடைய கையில் ஜவுஸ் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது யூதர்களுடைய கையில் சென்றதிலிருந்து தொடர்ந்து அங்கே போராட்டம் நடந்து கொண்டு வருகின்றது. இந்த போராட்டத்துக்கு எதிர்த்து, அநீதியை எதிர்த்து குரல் எடுப்பதற்காக ரம்லான் மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யோமுல் குத்ஸ் என்று அதற்கு பெயரிட்டு பாலஸ்தீன விடுதலைக்காக அவர்கள் குரல் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் அறிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த அறிக்கையை தொடர்ந்து பல்லாண்டுகளாக முஸ்லிம்கள், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாலஸ்தீனத்தை விடுதலை செய்ய வேண்டும், பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கையில் வர வேண்டும் என்கிற அந்த குரல் எழுப்பி வருகின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சென்னையில் குபுல் அசோசியேஷன் சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு ஐநாவது தலையீடு செய்து பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்து முஸ்லிம்களுடைய கையில் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். இன்றைய தினம் அதை நாம் வலிமையாக முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல, உலகத்தில் கூடிய சமுதாய நல்லிணக்கத்தை யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ, உரிமைகள் தரப்பட வேண்டும், உரிமைகள் மீட்கப்பட வேண்டும், முஸ்லிம்கள் அவர்கள் தங்களுடைய உரிமைகளோடு வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது சென்னையில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைய தினம் இதற்காக வேண்டி குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஐநா சபைக்கு எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இந்திய அரசாங்கமும் இதில் தலையீடு செய்து இஸ்ரேலிலிருந்து யூதர்களிடமிருந்து பைத்துல் முகத்தஸை மீட்டெடு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். இப்பொழுது நம்முடைய அகில இந்திய தலைவர் ப்ரொஃபசர் டாக்டர் பசீர் அஹமத் கான் அவர்கள் இதை பற்றி சிறு வார்த்தைகள் கூறுவார்கள். Declared that the last Friday of Ramzan will be celebrated throughout the world as the Yom al-Quds. As we all know that Baitul Muqaddas and Masjid Aqsa has a very important and significant in the Islamic history, because Rasulullah sallallahu alaihi wasallam, he went to Miraj from there. It was Masjid Aqsa where Nabi Karim sallallahu alaihi wasallam, he was the Imam of all the prophets, and from there he went to Miraj. So that is our third haram, and that's why the Muslims have got the very natural right for the possession and the custodianship of Masjid Aqsa and Masjid Muqaddas. Unfortunately now, with the help of America and the Western powers, now the Israel has occupied the Jerusalem, and now they are desecrating the sanctity of Masjid Aqsa. So that's why it is very important that all the Muslims of the world should unite, and not only the Muslims but all the peace-loving people, justice-loving people should also support the cause of Muslims as far as the Masjid Aqsa is concerned. Because Gandhiji and even the Congress during the freedom struggle, they supported the movement of Palestine. But now, unfortunately, the government of India is becoming friends of Israel, and now the present policy, unfortunately, is pro-Israel and pro-America. So we request and ask the government of India to change the policy and not to support Israel and America, and especially the Muslim world should unite. Allama Khomeini, he worked hard and he appealed that all the Muslims of the world should unite, and that's why if the Muslim the rulers in the Muslim countries are united, then inshallah a day will come that these Zionists and these Israelis will be driven away from there, and Masjid Aqsa and Baitul Muqaddas in the hands of the Muslims. And for that we have to work in India also, and it is very necessary that these Zionist and imperialist forces, they are trying to divide the Muslims among Shias and Sunnis. So it is very important that we should not fall into their trap, and there should be unity of Muslims throughout the world, whether we are Shia, we are Muslim, we are all the Ummah of Rasulullah sallallahu alaihi wasallam. We all get to live Kalma Tayyibah La ilaha illallah Muhammad Rasulullah. Inshallah, with our unity, a day will come that Baitul Muqaddas and Jerusalem will be in the hands of the Muslims. Inshallah, Israelis will be defeated. Thank you very much. Thank you. Thank you. Nare Takbir! Nare Risalat! Nare Haidari!
ஷார்ட்டா உங்களோட கோரிக்கை என்னென்ன அதை ஒண்டி கோரிக்கை ஒண்டி चेन्नई के जानिब से उनकी दावत पर हम जमा हुए हैं। आज एहतजाज कर रहे हैं हम लोग इसराइल के ख़िलाफ़, इसलिए कि हज़रत आयतुल्लाह ख़ुमैनी ने अपनी ज़िंदगी में यह अपील की थी, उन्होंने गुजारिश की थी कि बैतुल मुक़द्दस जो मुसलमानों का क़िबला है, जिसको इसराइल ने नाबूदी और बर्बादी के मकसद से जो अपने कब्ज़े में लिए हुए है, बहुत दिनों से, बहुत सालों से उसकी वहाँ पर गुंडागर्दी हो रही है, दहशतगर्दी हो रही है, इसे कोई पूछने वाला नहीं। लेकिन इमाम ख़ुमैनी ने अपनी ज़िंदगी में ये अपील की कि सारी दुनिया के लोग उठें और इसराइल के ख़िलाफ़ आवाज़ बुलंद करें, और जो जुल्म फ़लस्तीनियों पर हो रहा है, नाहक हो रहा है, उनकी हिमायत में अपनी ज़बान को खोलें। आज इसी मकसद से हम लोग जमा हुए हैं, इसराइल के ख़िलाफ़ आवाज़ बुलंद करने के लिए, और जो मुसलमानों का क़िबला अव्वल है बैतुल मुक़द्दस, उसे हासिल करने के लिए खुदा की बारगाह में दुआ के लिए यहाँ पर जमा हुए हैं। हम मुबारकबाद पेश करते हैं रूहुल्लाह एसोसिएशन के सभी अरकान की खिदमत में। उन्होंने एक बहुत बड़ा कारनामा पिछले साल की तरह इस साल भी किया। इंशाअल्लाह ये सारे लोग आज खुदा की बारगाह में दुआ करेंगे। यकीनन ये जो हमारा क़िबला अव्वल हाथों से छूटा है, इंशाअल्लाह एक दिन वो भी आएगा, हम सब वहाँ पर जाएंगे और नमाज अदा करेंगे इंशाअल्लाह। இந்த வாய்ப்பு தரப்பட்டதுக்கு நன்றி. முக்கியமாக நான் சொல்ல விருப்பப்படுவது என்னவென்றால், 1917ஆம் ஆண்டு அங்கு யூதர்களுடைய ஜனத்தொகை 5% இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் பால்ஃபோர் டிக்ளரேஷன் என்று கொண்டு வரப்பட்டது 17க்கு பிறகு. அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷனில் தரப்பட்ட உரிமைகள் இந்த யூதர்களுக்கு என்னவென்றால், அவங்களுக்கு அந்த நாடு நேஷனல் ஸ்டேட்டாக மாறப்பட்டது. முஸ்லிம்களுடைய முக்கியமான உரிமைகளை பறிக்கப்பட்டது. அத்தனை உரிமைகளும் யூதர்களுக்கு தரப்பட்டது. நம்மளுடைய கோரிக்கை என்னவென்றால், 1917ஆம் ஆண்டில் யூதர்களுடைய ஜனத்தொகை என்னவிருந்ததோ அவர்கள் மட்டும்தான் அந்த நாட்டுக்கு சிட்டிசன்ஸ், அவங்க மட்டும்தான் அந்த நாட்டுக்கு உரிமை கொண்டவர்கள். அதுக்கு பிறகு படிப்படியாக அவங்களுக்கு அந்த நாட்டில் இன்ஃபில்ட்ரேஷன் செய்வதற்கு எல்லா வழிகள் செய்யப்பட்டது. ஐநா சபையும் அதில் கூடாக இருந்தது. அதனால வேண்டி உலகம் முழுவதும் இன்றைக்கி இருக்கிற அந்த கொந்தளிப்பு முஸ்லிம்கள் மத்தியில் இந்த அல் குத்ஸ் தகுந்த மாதிரி அவங்க நடந்து கொண்டிருக்காங்க. முஸ்லிம்கள் மத்தியில் விளைவுகள் கொண்டு வரதுக்காக வேண்டி என்னென்ன அவங்க செய்ய வேண்டுமோ அவங்க செஞ்சு கொண்டிருக்காங்க. அதனால் முஸ்லிம்களுடைய மனம் சாந்தி அடையணும் என்றால் கண்டிப்பாக 1917ஆம் ஆண்டில் அங்கே என்ன ஜனத்தொகை இருந்ததோ, யார் யார் அங்கே இருந்தாங்களோ அவங்களுடைய குடும்பங்கள் மட்டும்தான் அங்கே இருக்க அவங்களுடைய உரிமை இருக்குது. தவிர அத்தனை முஸ்லிம்களும் யார் யார் அங்கே வெளியேற்றப்பட்டாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து அவங்களுக்கு ரீஹாபிலேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கோரிக்கை. நன்றி. रिसालत या रसूल अल्लाह, नारे रिसालत या रसूल अल्लाह, नारे हैदरी या हैदरी या इस्लाम जिंदाबाद, इस्लाम जिंदाबाद, कुरान जिंदाबाद, कुरान जिंदाबाद, जमहूरियत इस्लामिया ईरान जिंदाबाद। सब मिलकर कहें एक आवाज में, सब मिलकर हमें हक है, हमें एहतजाज करने का हक है इसराइल के खिलाफ। आज आवाज बुलंद कीजिए, इंशाअल्लाह आपकी आवाज वहां तक पहुंचेगी। आइंदा साल ये हमारा बैतुल मुक़द्दस आजाद होकर रहेगा। सब मिलकर कहें, सब मिलकर इस्लाम जिंदाबाद, कुरान जिंदाबाद, अमेरिका जिंदाबाद, अमेरिका जिंदाबाद, अमेरिका जिंदाबाद, इसराइल जिंदाबाद, इसराइल जिंदाबाद, इसराइल जिंदाबाद। सब मिलकर मज़लूमीन की सेहत और सलामती के लिए एक आवाज़ बुलंद सलवात पढ़े। Nikah pandai pun nikah pandai suai. Boleh sab.
बैतुल मुक़द्दस पर कोई हक नहीं है और इजराइल फ़ौरन बैतुल मुक़द्दस से और फ़लस्तीन से निकल जाना चाहिए, क्योंकि वो मुसलमानों का हक है। बैतुल मुक़द्दस पर सिर्फ और सिर्फ मुसलमानों का हक है, इजराइल का कोई उसके अंदर हक नहीं है। எங்களுடைய கோரிக்கை என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள். எங்களுடைய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை, நண்பன் அவன் புரிந்த மாதிரி இஸ்ராயல் பலஸ்தீனிலிருந்து வெளியே வர வேண்டும், பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை. मुस्लिमों की हिमायत करना, जालिमों के खिलाफ आवाज बुलंद करना हमें मौलाए कायनात अली इब्न अबी तालिब ने सिखाया है। हम उनके हुक्म की तामील कर रहे हैं, उनके कौल पर अमल कर रहे हैं। सब अपने हाथों पर बुलंद करते रहे, हमारा है बैतुल मुक़द्दस, हमारा है, हमारा है, हमारा है, लेके रहेंगे, लेके रहेंगे, बैतुल मुक़द्दस लेके रहेंगे, 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 हमारा है, हमारा है, बैतुल मुक़द्दस हमारा है, लेके रहेंगे, लेके रहेंगे, आवाज़ बुलंद सलवात। नारे तकबीर, नारे रिसालत, हैदरी। एक सलवात पढ़े सब सुनता अज़हाने आलिया नौकर फरमानिया। ये हमारी महफिलों का दायमी दस्तूर है कि जब भी हम किसी महफिल का आगाज करते हैं तो कुरान शरीफ की तिलावत के बाद हुजूर की बारगाह में नज़राने अक़ीदत पेश करते हैं। हमारा कोई भी जश्न, कोई भी महफिल, कोई भी इजलास उस वक्त तक मुकम्मल नहीं होता जब तक जिसके आगाज